ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு நவகிரகங்களுடைய நல்லாசி இருக்கணுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு உடல் உறுப்புகள், ராஜ உறுப்புகள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி நம்முடைய உடம்பில் நுரையீரல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் தூய்மையான காற்றை நமக்கு நம்முடைய உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடியது நுரையீரல் தான். அந்த நுரையீரலுக்கு உரிய கிரகம் புதன். நம்முடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். புதன் பாவகிரகங்களோட சேராமல், பாவகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் நமக்கு லங்ஸ் அப்படிங்கிற அந்த நுரையீரல் ரொம்ப நல்லாயிருக்கும். நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம். மூச்சை இழுத்து பிடிக்கலாம், கட்டுப்படுத்தலாம். சிலர் மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும்போது மூச்சு திணறலாம் வரும். ஆனால் புதன் நல்லா இருக்கிறவங்க மூச்சை ரொம்ப நேரம் இழுத்து பிடிச்சி இருப்பாங்க. அதே மாதிரி கர்நாடகா சங்கீதத்தில் மிகப்பெரிய லெவலில் பாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சில கீர்த்தனைகள்லாம் பாடும் பொழுது அவங்களுக்கு லங்ஸ் நல்லா இருந்தால் தான் பாட முடியும். ஏன்னா தொடர்ந்து அந்த மூச்சுக்களை கட்டுப்படுத்தி அந்த ராகங்களை வெளிப்படுத்துறதுக்கெல்லாம் நுரையீரலுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுதுங்க. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுரையீரலுக்கு உரிய கிரகமாக புதன். ஏன்னா புதன் தான் காற்று கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த பிராணவாயுவை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த நுரையீரலுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கேதோடு இருக்கிறாரா அப்படின்னா உங்களுக்கு வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 3ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதனும் கேதும் சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வீசிங் தொந்தரவுகள் அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் அப்படியே இந்த கர்கர்னு சத்தமே வரும் அந்த வீசிங் ட்ரபிளில். அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு காரணம் புதன் கெட்டு போகிறதுனால தான். அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க பிறந்த ஜாதகம் எழுதுறீங்க, அந்த ஜாதகத்தில் புதன் சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலே கொஞ்சம் யோகா, தியானம் இதெல்லாம் அவங்கள போட்டு பயிற்சி பெற வைக்கலாம். மூச்சு திணறல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, வீசிங் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த உணவு முறைகள் அதெல்லாம் பின்பற்றலாம். இதெல்லாம் தான் மருத்துவ ஜோதிடம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது. வீடு வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும் ஜோதிடம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஆயுளோடு இருக்கிறதுக்கு, அதிர்ஷ்டத்தோடு இருக்கிறதுக்கும் ஜோதிட சாஸ்திரம் நிறைய உதவிகளை நமக்கு சொல்லியிருக்குது, செய்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் கபத்துக்கு உரிய கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வீசிங் அதுக்கடுத்தது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே இருப்பாங்க. அதாவது ஈஸ்னோஃபிலியா தொந்தரவுகள் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வர்றதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் பலவீனமாக இருந்தால் அந்த தொந்தரவுகள் வரும். அப்போ இந்த புதன் சந்திரன் இந்த 2 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டால் அவங்க ஆரோக்கியமாகவே இருக்கலாங்க. புதன் பலவீனமாகி கடகத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வீசிங் தொந்தரவுகள் வரும். அவங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி புதன் செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாலும் இந்த தொந்தரவுகள் வரும். புதன் செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாலும் இந்த தொந்தரவுகள் வரும். புதன் 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராக வந்தாலும் இந்த தொந்தரவுகள் எல்லாமே வரும். அதே மாதிரி தான் ஹார்ட். இப்போ ஹார்ட் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா, இதயம்னு எடுத்துட்டோம்னா சூரியன் தான் நல்லா வலிமையாக இருக்கணும். சில ஜோதிட நூல்களில் சந்திரன் தான் ஹார்ட்டுக்குரிய கிரகம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்து அதிலேருந்து நாம் விடுபட்டு நாம் ஆரோக்கியமாக வாழறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது, பரிகாரம் இருக்குது. அந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது இந்த ஆஸ்துமா தொந்தரவு, இந்த ஹார்ட் ட்ரபிள் இதிலேருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு ஆரோக்கியமாக ஆயுஷோடு நம்ம வாழ்ந்துட முடியுங்க. அடுத்த நாள் நாம் அது எந்த கோவில் அப்படிங்கிறத நாம் அடுத்தது பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.